நான் சுந்தர்லால், கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி யூஸ் பண்ணுற ரிமோட்ஸ் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராரெட் ரிமோட்ஸு. இன்ஃப்ராரெட் ரிமோட்ஸ் எல்லாம் பழைய டிவிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரிமோட்டு. இந்த இன்ஃப்ராரெட் ரிமோட்ஸில் வந்து ஒரு லைட் இருக்கும், அது எல்இடி லைட்டோ இல்லை வேற ஏதாவது லைட் இருக்கும். இது இன்ஃப்ராரெட், இன்விசிபிள், டிரான்ஸ்மிட்ஸ் இன்விசிபிள் லைட் பல்ஸ். 940 நானோமீட்டரில் இந்த லைட் எமிட் பண்ணும் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே. எலக்ட்ரானிக் டிவைசஸ், டிவிஸ், ஏசிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. செட்டப் பாக்ஸு, ஏர் கண்டிஷனர்ஸ், ப்ளூரே பிளேயர்ஸ், சவுண்ட் பார், ஃபேன்ஸு, பேசிக் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் இந்த ரிமோட்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நார்மலாக ஒரு எல்இடி லைட் இருக்கும். இது ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது பைனரி கமெண்ட்ஸ் தான் இது அனுப்பும் இந்த டிவைஸ்க்கு. பைனரி கமெண்ட்ஸ்னா 0, 1. ஸோ லைட்டு போச்சுன்னா 1, லைட் இல்லைன்னா 0. எவ்வளோ டிஃபரன்ஸ் டைமிங்கில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேப், எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ பல்ஸ் இருக்குது, எவ்வளோ கேப் முடிச்சு, இதெல்லாம் வந்து மைக்ரோ செகண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு இந்த கேப்பை வச்சு தான் இந்த சென்சார் இங்கே இருக்கு பாருங்க, இந்த சென்சார் வந்து லைட்டை ரிசீவ் பண்ணுறது. இது ஒரு சர்க்யூட். இதில் இந்த சென்சார் இந்த லைட்டு பல்ஸை கவர் பண்ணி இது ஒரு ப்ராசஸிங் சிப் இருக்கும், மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு. இது வந்து நார்மலாக டிவிலையோ ஏசிலையோ ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பல்ஸை பொறுத்து என்ன ஆக்ஷனுங்கிறத டீகோட் பண்ணி அது ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, டெம்பரேச்சரை செட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணும். The step by step process. First button press. When we press a button, the remote's internal microcontroller, the remote microcontroller identifies which button was pressed and generate a unique binary code, sequence of zeros and 1. Signal modulation. The remote's LED rapidly turns on and off. The pulse gettabadi on and off ஆகும். At a frequency of 38 kilohertz in the light on off ஆகும். Transmission. The modulated flashes of infrared light travel through the air to the appliances. TV go, AC go, it will travel on. Demodulation and execution. An IR receiver, the TV lo AC lo irukra IR receiver nu peru, computer captures the flashlight, demodulate and reads the binary code. இது என்ன கோட் இருக்குங்கிறத ரீட் பண்ணி ரிக்வெஸ்டட் ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணும். டிவி ஆன் பண்றதோ ஆஃப் பண்றதோ இந்த மாதிரி ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணும். இதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ். ப்ரோஸ், லோ காஸ்ட். இது $100, $150 அந்த ரிமோட்டு கடையில் கிடைக்கும். லோ பவர், பேட்டரி போட்டால் ரொம்ப நாளைக்கு இது விஸ்டார்ட் பண்ணும், ஏன்னா லோ பவர் தான் இது. லிமிடேஷன்ஸ், லைன் ஆஃப் சைட், அதாவது இந்த இப்போ ரிமோட் சென்சார் இருக்குன்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நம்ம இது பண்ணணும். ஏதாவது இடையில ஒரு பேரியர் இருந்தாலும் ஆங்கிள் ஏதாவது மாறினாலும் அது அந்த சென்சார் சென்ஸ் பண்ணாது. ஷார்ட் ரேஞ்ச், ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு தான் இது சென்சார் ஒர்க் ஆகும். ரொம்ப லாங் ரேஞ்சிலேருந்து சென்ட் பண்ண முடியாது. ஆங்கிள் சென்சிட்டிவிட்டி, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும். இப்போ இந்த ஆங்கிளை விட்டு வெளியில் இருக்குது பாருங்க இந்த ரிமோட்டு, இந்த ஆங்கிளை விட்டு வெளியில் இருந்ததுன்னா இது சென்ஸ் ஆகாது. அப்கிரேட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த வைஃபை ஐஆர் ஹப்னு எல்லாம் ஒரு டிவைஸ் கொண்டு வர்றாங்க. இது வந்து ஆப்ல இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிரின்சிபிளை தான் யூஸ் பண்றாங்க. செகண்ட் டைப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட்ஸ், ஆர்எஃப் ரிமோட்னு சொல்லுவாங்க. காமன் யூசஸ் இது நீங்க எங்கெல்லாம் பார்ப்பீங்கன்னா, இப்போ காருடைய ரிமோட் கீ, இந்த கீ வந்து ஆர்எஃப் தான், ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி டோர் ஓப்பன் பண்றது, கேட் ஓப்பன் பண்றது, ஃபேனை கண்ட்ரோல் பண்றது, லேட்டஸ்ட் ஃபேன் எல்லாம் இது மாதிரி டிவைசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட். இது யூஸ் ஃபார் கார் டோர் ஓப்பனர்ஸ், கேட் கண்ட்ரோலர்ஸ், வயர்லெஸ் டோர் பெல்ஸ், some ceiling fans and lights, security systems, older universal remotes, industrial systems. Working principle, எப்படி ஒர்க் ஆகுது. RF remote operate and specific unlicensed industrial, scientific and medical band சொல்லுவாங்க. Unlicensed, அதாவது இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு. இது என்னெல்லாம் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகும்னா 315 MHz, 433 MHz and 2.4 GHz. இந்த 2.4 GHz தான் ப்ளூடூத் டிவைசஸ், வைஃபை டிவைசஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆயிடுது. இதுக்கெல்லாம் லைசன்சிங் தேவையில்லை. எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டிரான்ஸ்மிட்டர் ப்ரெஸ்ஸிங் பட்டன், நம்ம இந்த ரிமோட்ல பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே அந்த மைக்ரோ கண்ட்ரோலர், இன்டர்னல் மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்பெசிபிக் பைனரி கோடு,
அதாவது ஐஆர்ல பண்ற மாதிரி தான் ஸ்பெசிபிக் பைனரி கோடிங் கிரியேட் ஆகும். ஆனா ஐஆர் ரிமோட்ல வந்து லைட் எமிட் ஆகும். அதுக்கு பதிலாக இங்க வந்து சிக்னல் த டிவைஸ் ஆல்டர்ஸ் த டேட்டா யூசிங் அட்வான்ஸ்டு கோடிங் மெத்தட். இதெல்லாம் உள்ள சர்க்கியூட் as amplitude shifting key or frequency shifting keyங்கிற கோடிங் மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இது ஜென்ரேட் பண்ணும், சிக்னல் ஜென்ரேட் பண்ணும். இந்த ரிசீவர் இதுதான் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்றது. இது ரிசீவர் ஒரு ஆண்டனா இருக்கும். ஆண்டனா அந்த டார்கெட் அப்ளையன்ஸ் கேட்சஸ் த ரேடியோ சிக்னல் அண்ட் இன்டெகிரேட்டட் டிமாடுலேட்டர் இதுல ஆப்போசிட்டா டிமாடுலேட் பண்ணுவாங்க. டேட்டா ஸ்ட்ரீம் டிமாடுலேட் பண்ணி என்ன ஆக்ஷன் வேணும், ஆன் பண்றதோ ஆஃப் பண்றதோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ், லாங்கர் ரேஞ்ச். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார் பார்க்கிங்லாம் நீங்க பார்த்தா தெரியும், கார் எங்க இருக்குன்னு தெரியணும்னா ரொம்ப தூரத்துல இருந்து ஆன் பண்ணாலும் நம்ம காரோட லைட் எரிஞ்சு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ லாங்கர் ரேட் 30 meters வரைக்கும் போகும். ஒர்க்ஸ் த்ரூ அப்டக்கிள்ஸ், இடையில அப்டக்கிள்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நோ லைன் ஆஃப் சைட்டு, நேர லைன் ஆஃப் சைட்டு தேவையில்லை. லிமிடேஷன்ஸ், பொட்டன்ஷியல் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் சரௌண்டிங்ஸ். அதாவது இன்னொரு ரிமோட் ஆப்ரேட் பண்ணும்போது இன்டர்ஃபரன்ஸ் வரும். ஹை பவர் கன்சம்ஷன் ஹையா இருக்கும். காஸ்ட்லியர் தான் ஐஆர் ரிமோட்ஸ், அதோட இது காஸ்ட்லியர். தேர்ட் ப்ளூடூத் ரிமோட்ஸ். இது வந்து லேட்டஸ்டா வர ஸ்மார்ட் டிவில வர ரிமோட்ஸ். இது ரொம்ப பாப்புலர் இருக்கும். ப்ளூடூத் ரிமோட்ஸ் ஆப்ரேட் ஆன் தி குளோபல் இண்டஸ்ட்ரியல் சயின்டிபிக் மெடிக்கல் பேண்ட். நான் சொன்ன மாதிரி ஐஎஸ்எம் பேண்ட் 2.4 GHz to 2.485 GHz தான் இந்த ப்ளூடூத் ஆப்ரேட் ஆகும். சப்போர்ட்ஸ் வாய்ஸ் இன்புட். உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் இன்புட் கொடுத்தாலும் நம்ம சேனல் சேஞ்ச் பண்றது, சர்ச் பண்றதெல்லாம் பண்ண முடியும் இப்போ வர ஸ்மார்ட் டிவில எல்லாம். டிவைசஸ் சப்போர்ட் மாடர்ன் ஸ்மார்ட் டிவி, ஸ்ட்ரீமிங் 6 அமேசான் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது கேம் கண்ட்ரோலர்ஸ், வயர்லெஸ் ஆடியோ டிவைசஸ், சவுண்ட் பார் எல்லாம் ஆப்ரேட் பண்றது, கீபோர்ட் அண்ட் மவுஸ். நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற கீபோர்ட் மவுஸ் வந்து இந்த ப்ளூடூத் பிரின்சிபல் தான். ஸ்மார்ட் ஹோம் பெரிஃபரல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது. ஒர்க்கிங் பிரின்சிபல், ஹவு ப்ளூடூத் ரிமோட் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூடூத் எந்த டிவைஸோட நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த டிவைஸோட பேர் பண்ணணும். பேருங்கிறது அந்த ப்ளூடூத் இப்போ ஹெட்செட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஹெட்செட்டும் மொபைலும் நீங்க பேர் பண்ண பிறகு தான் அது ஆப்ரேட் ஆகும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதே மாதிரி டிவி அண்ட் ரிமோட்டையும் ஃபர்ஸ்ட் பேர் பண்ணணும். இதெல்லாம் டிவிலேயே அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதே பேர் பண்ணிக்கும். இது பேரிங் பேர். அப்புறம் வந்து நம்ம ரிமோட்ல பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே அல்லனா ஒரு வாய்ஸ் கமெண்ட் யூஸ் பண்ணோன்னே இன்டோட மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த ரிமோட்டோட மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் அந்த ஆக்ஷனை. அப்புறம் இந்த டேட்டா, அது வாய்ஸ் டேட்டாவோ இல்லைன்னா நம்ம என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணிருக்கோம் அந்த டேட்டாவை பேக்கெட்டிங்கா அந்த டிவைஸுக்கு அனுப்பும். அப்ளையன்சஸ் டிவிக்கோ இல்லைன்னா சவுண்ட் பார் இது டிவைசஸ்க்கோ அனுப்பும். The packet can contain data about the specific button pressed, voice data, etc. நம்ம என்ன பேசியிருக்கோம், என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணிருக்கோங்கிற டேட்டா அதில் இருக்கும். இது வயர்லெஸ்ஸாக டிரான்ஸ்மிஷன் ஆகும். நான் சொன்ன மாதிரி 2.4 GHz ஸ்பீட் ஃப்ரீக்வன்சியில் டிரான்ஸ்மிட் ஆகும். இதை வந்து ரிசீவ் பண்றது யாரு பேர் பண்ணிருக்காங்களோ அந்த பேரிங் டிவைஸ் மட்டும்தான் அதை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்ண முடியும். ரிசீவர் கேட்சஸ் த ரேடியோ சிக்னல், டீகோட்ஸ் த பைனரி பேக்கெட் back into the command and executes the action. Pros and cons என்னெல்லாம் அட்வான்டேஜஸ். நோ லைன் ஆஃப் சைட் ரெக்கார்ட், எங்க இருந்து நம்ம இதை ஆப்ரேட் பண்ணலாம், அடுத்த ரூம்ல இருந்து ஆப்ரேட் பண்ணாலும் இது கிடைக்கும். லாங்கர், வெரி லாங்கர் ரேஞ்ச், ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ். அந்த ஐஆர் இதோட விட இது ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணும். 2-way கம்யூனிகேஷன் பாசிபிள். 2-way கம்யூனிகேஷன் பாசிபிள்னா இப்போ ஒரு ப்ளூடூத் டிவைஸ் வச்சு நீங்க வால்யூம் கண்ட்ரோல் பண்றீங்க, என்னன்னா அங்க வால்யூம் என்ன இருக்கும் அந்த வால்யூம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம டிவைஸ்ல. ஸோ அதனால இது 2-way கம்யூனிகேஷன் பேர். லிமிடேஷன், பொட்டன்ஷியல் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் சரௌண்டிங்ஸ்ல இருந்து ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் இன்னொரு டிவைஸ் ஆப்ரேட் பண்ணும்போது வரும். ஹை பவர் கன்சம்ஷன். செட்டப் ரெக்கார்டு, செட்டப்ங்கிறது பேரிங் தேவை இருக்கு. காஸ்ட்லியர் தான் ஐஆர்எஃப்எம் ரிமோட்ஸ். நெக்ஸ்ட் அல்ட்ராசானிக் ரிமோட்ஸ். இது வந்து ஓல்டு, இப்பவும் ரேரா யூஸ் பண்றாங்க. அல்ட்ராசானிக்ங்கிறது அன்ஆடியபிள் சவுண்ட். இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி வரைக்கும் தான் நம்ம சவுண்டை காதுல கேட்க முடியும். இன்னொரு ஃப்ரீக்வன்சி மேல போச்சுன்னா நம்மளால கேட்க முடியாது. ஹிஸ்டாரிக்கல் யூஸ்,
இது பழைய காலத்தில் உள்ளது. இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு பட்டனும் இருக்கும். நம்ம அதை உள்ள ப்ரெஸ் பண்ணோன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில ஒரு சவுண்டு கிரியேட் ஆகும். இது அல்ட்ராசானிக், அன்ஆடியபிள் தான். நம்ம இப்ப எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்கலி அந்த அன்ஆடியபிள் சவுண்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆட்டோமேட்டிவ், ஹெவி டியூட்டி எக்யூப்மெண்ட், மெரைன் ஆடியோ சிஸ்டம்ஸ், லாங் ரேஞ்ச் ஆக்சசரிஸ் வந்து இந்த ரிமோட்டை யூஸ் பண்றாங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல், ஃபர்ஸ்ட் சிக்னல் ஜெனரேட் பண்ணணும். when a user presses a button, it triggers an oscillator circuit. எலக்ட்ரானிக்கலா இருந்தா ஆசிலேட்டர் சர்க்கியூட் இருக்கும். மோட்டர்ல மெக்கானிக்கல் மாடல்ல ஒரு ஸ்ப்ரிங் லோடட் ஹேமர் இருக்கும். அதை நம்ம பிரஸ் பண்ணோடனே ஒரு மெட்டல் ராடை ஹிட் பண்ணும். திஸ் ஜெனரேட் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அட் a precious ultrasonic frequency 40 கிலோஹெர்ட்ஸ்ல ஒரு அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சில நம்மளால கேட்க முடியாது. நார்மலா 25 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேல போச்சுன்னா சவுண்ட் அன்ஆடியபிள். இந்த சிக்னல், the mechanical vibrations, sound pulse travel through the air at the speed of a sound. ஏன்னா இது ஒரு சவுண்டுங்கிறதுனால சவுண்ட் ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகும். 343 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் சவுண்டோட ஸ்பீடு. ரிசப்ஷன் அண்ட் டீகோடிங், இந்த டிவைஸ்ல இது வந்து அல்ட்ராசானிக் டிவைஸ். இது இன்புட் சிக்னல். இது வந்து டிவைஸ்ல மைக்ரோஃபோன் ஒரு அல்ட்ராசானிக் ரிசீவர். மைக்ரோஃபோன்னா இப்போ வந்து மெக்கானிக்கல்ல இருந்து போச்சுன்னா மைக்ரோஃபோன் வச்சு ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை அல்ட்ராசானிக் ரிசீவர் வச்சு ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவர் ஆம்பிளிஃபைஸ் த சிக்னல் அண்ட் ப்ராசஸ் இட் த்ரூ ஏ டோன் டீகோடர். இது எல்லாம் 560ங்கிறது ஒரு டீகோடிங் சர்க்யூட். அதை யூஸ் பண்ணி என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். லோ காஸ்ட், இது காம்பேக்ட் சைஸ், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சைஸ். ஹை அக்யூரசி, ரொம்ப அக்யூரேட். இது லிமிடேஷன்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும்போது இன்னொரு அல்ட்ராசானிக் சவுண்ட் யாராவது ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா இன்டர்ஃபியர் ஆயிடும். ஆங்கிள் டிபெண்டன்சி, நார்மலா ஒரே ஆங்கிள் இருந்தாலும் ரிசீவ் ஆகும், வேற ஆங்கிள்னாலும் இது லிமிடேஷன்ஸ் ஆகும். Thanks for watching this video. If you like this video, please subscribe to receive more videos.